வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் கற்றுக்கொண்டோம். 1. ஃபில்டர் கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜிங். 2. SMPS இல் பிசிக்கல் குறைபாட்டை ஃபியூஸ் ப்ளோன் அடையாளம் காணுதல். 3. பல்பை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட் டவரை கண்டறிதல். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம். 1. ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் மற்றும் ஐசோலேஷன் மெத்தடை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட்டட் காம்பனன்ட்களில் உள்ள தவறை அடையாளம் காணுதல். 2. ஷார்ட் சர்க்யூட்டட் காம்பனன்ட்களை அடையாளம் காணுதல். 3. லோடு டெஸ்டை செய்வதற்கான சர்க்யூட்டின் SMPS இன் இணைப்பு. டாஸ்க் 3. மின்தடை முறையை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட் பாகங்களில் உள்ள பிழையை கண்டறிதல். ஸ்டெப் 1. டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். ஸ்டெப் 2. ரெட் ப்ரோபை குளிர்ந்த நிலத்திலும் பிளாக் ப்ரோபை ஒவ்வொரு இரண்டாம் நிலை டயோடுக்கும் வைக்கவும். இரு துவார முனையிலும் ஏதேனும் ஒரு காம்போனன்ட் ஒரே மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் ரீடிங்கை லோ ரீட் அவுட் காட்டினால் அந்த காம்போனன்ட்களில் ஏதேனும் சிக்கல் இருப்பதாக சந்தேகிக்கவும். மல்டிமீட்டர் இரு போலாரிட்டிஸிலும் வெவ்வேறு மதிப்புகளை காட்டினால் காம்போனன்ட் நன்றாக இருக்கும். டாஸ்க் 3. ஐசோலேஷன் மெத்தட் மூலம் ஷார்ட் சர்க்யூட் ஆன காம்போனன்ட்களில் உள்ள தவறை கண்டறிதல். ஸ்டெப் 1. பின் அல்லது பூஸ்ட் பிரிவுகளின் B+ லைனை கண்டறிந்து காட்டப்பட்டுள்ளபடி சுற்று வட்டாரத்திலிருந்து B+ லைனை உடைக்கவும் அல்லது துண்டிக்கவும். ஸ்டெப் 2. B+ லைனிற்கு இடையே 100 வாட் பல்பை கோல்ட் கிரவுண்டுடன் இணைக்கவும். ஸ்டெப் 3. பவர் ஆன் செய்து பல்ப் ஒளிரும் நிலையை சரிபார்க்கவும். ஸ்டெப் 4. ஒளி விளக்கில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய 5 சாத்தியங்கள் உள்ளன. நிலையான பிரகாசத்துடன் ஒளிரும் விளக்கு மற்றும் அனைத்து அவுட்புட் வோல்டேஜும் இரண்டாம் பக்கத்தில் சாதாரணமாக அளவிடப்படுகிறது. இது SMPS நன்றாக வேலை செய்வதை குறிக்கிறது மற்றும் வால்ட் சைட்டில் உள்ள மின் சிக்கலின் காரணத்தை குறிக்கிறது. இது பேக் டிரான்ஸ்பார்மர் யோக் காயில்கள் போன்றவை பறக்கவிடலாம். ஒளி விளக்கில் இருந்து வெளிச்சம் இல்லை மற்றும் மின்சார விநியோகத்தின் அவுட்புட்டில் அளவிடப்படும் மின்னழுத்தம் இல்லை. இது SMPS இல் சிக்கல் இருப்பதை குறிக்கிறது. மின்விளக்கு இடைவிடாது ஒளிர்கிறது. இது மோசமான ஃபில்டர் கெப்பாசிட்டர், கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர், அதிக ஓம் போன்ற மின்சார விநியோகத்தில் காம்போனன்ட்கள் செயலிழப்பை குறிக்கலாம். மதிப்பு அதிகரிக்கும். மின்விளக்கு கூடுதல் பிரகாசமாகி அனைத்து அவுட்புட் வோல்டேஜ்களும் அதிகரித்துள்ளன. ஃபீட்பேக் சர்க்யூட்டில் திறந்த மின்தடையம், பேட் ஆப்டோ ஐசோலேட்டர், IC தவறான TLC431 IC போன்ற ரெகுலேஷன் சர்க்யூட்டில் சிக்கல் இருப்பதை இது குறிக்கிறது. விளக்கின் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஆன் மற்றும் ஆஃப். இது SMPS பகுதியில் உள்ள சிக்கலை குறிக்கலாம். மற்றும் ஆப்டோ ஐசோலேட்டர் IC ஆனது ஆப்டோ ஐசோலேட்டர் IC மூலம் மின்சார விநியோகத்தின் முதன்மை சுற்று ஒரு தவறான சிக்னலை அனுப்புகிறது. இதனால் மின்சாரம் சுழற்சியை ஏற்படுத்துகிறது. டாஸ்க் 4. குறுகிய சுற்று காம்போனன்ட்களை அடையாளம் காணுதல். கெப்பாசிட்டர் செக்கிங். ஸ்டெப் 1. பவர் கார்டை துண்டிக்கவும். ஸ்டெப் 2. பிரதான லார்ஜ் கெப்பாசிட்டரை வெளியேற்றவும். ஸ்டெப் 3. மல்டிமீட்டரை பயன்படுத்தி இரண்டாம் பிரிவில் டயோட்கள் மற்றும் கெப்பாசிட்டர்களின் ஆரோக்கியத்தை சோதிக்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி டயோட்களின் சோதனை. உங்கள் மல்டிமீட்டரை டயோட் சோதனை முறையில் அமைக்கவும். மல்டிமீட்டர் ஆய்வுகளை டயோட் டெர்மினல்களுடன் இணைக்கவும். ரெட் ப்ரோப் டயோடின் நேர்முனையுடன் இணைக்கப்பட வேண்டும். மேலும் பிளாக் ப்ரோப் கேத்தோடுடன் இணைக்கப்பட வேண்டும். ஃபார்வர்ட் பயஸ் டைரக்ஷன் திசையில் அனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். ஆரோக்கியமான டயோட் பொதுவாக 0.5 முதல் 0.7 வோல்ட் வோல்டேஜ் டிராப்பை காண்பிக்கும். கேத்தோடில் ரெட் ப்ரோப் மற்றும் பாசிட்டிவ் டெர்மினல்களில் பிளாக் ப்ரோப் போன்ற மல்டிமீட்டர் ப்ரோப்களை ரிவர்ஸ் மாற்றவும். ரிவர்ஸ் பயஸ் திசையில் அனோட் நெகட்டிவ், கேத்தோட் பாசிட்டிவ். மல்டிமீட்டர் OL ஓபன் லூப் அல்லது ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டலாம். இது டயோட் தற்போதைய கரண்ட் ப்ளோவை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது. மல்டிமீட்டரை பயன்படுத்தி கெப்பாசிட்டர்களின் சோதனை. உங்கள் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் ஓம்ஸ் அமைக்கவும். மல்டிமீட்டர் ப்ரோப்களை கெப்பாசிட்டர் டெர்மினல்களுடன் இணைக்கவும்.
பாசிட்டிவ் ப்ரோப் கெபாசிட்டரின் பாசிட்டிவ் முனையுடனும் நெகட்டிவ் ப்ரோப் நெகட்டிவ் டெர்மினலுடனும் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். ஒரு ஆரோக்கியமான கெபாசிட்டர் ஆரம்பத்தில் குறைந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை காண்பிக்கும். இது கெபாசிட்டர் சார்ஜ் அதிகரிக்கும் போது படிப்படியாக அதிகரிக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சீராக அதிகரித்து இறுதியில் அதிக மதிப்பில் நிலைப்படுத்தினால் ஓபன் சர்க்கியூட்டை குறிக்கும். கெபாசிட்டர் நன்றாக இருக்கலாம். மல்டிமீட்டர் ஒரு நிலையான லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அல்லது ரீடிங் இல்லாமல் இருந்தால் கெபாசிட்டர் தவறானது. கெபாசிட்டரின் லீடை திறந்து LCR மீட்டரை பயன்படுத்தி கெபாசிட்டன்ஸை அளவிடவும். நீங்கள் அளவிட விரும்பும் கெபாசிட்டரின் டெர்மினல்களுடன் LCR மீட்டரின் லீட்களை இணைக்கவும். லீட்களின் போலாரிட்டி கெபாசிட்டர் டெர்மினல்களின் போலாரிட்டியுடன் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ். போர்டுக்கு சப்ளையை பயன்படுத்துங்கள் மற்றும் அவுட் கெபாசிட்டர் மூலம் அவுட்புட் வோல்டேஜை சரிபார்க்கவும். அவுட்புட் வோல்டேஜ் தவறாக இருந்தால் அல்லது அவுட்புட் அளவிடவில்லை என்றால் கெபாசிட்டரில் தவறு இருக்கலாம். சப்ளையை அணைத்து நல்ல கெபாசிட்டர் கொண்டு மாற்றவும். சப்ளையை இயக்கவும் மற்றும் அவுட்புட் வோல்டேஜை சரிபார்க்கவும். கவனித்ததை அட்டவணையில் பதிவு செய்யவும். மெஷர்ட் அவுட்புட் வோல்டேஜ் வித்தவுட் கெபாசிட்டர், வித் கெபாசிட்டர். டாஸ்க் 5. லோட் டெஸ்ட் செய்வதற்கான சர்க்கியூட் SMPS இன் கனெக்ஷன். ஸ்டெப் 1. சர்க்கியூட் டயக்ராமின் படி சர்க்கியூட்டை கனெக்ட் செய்யவும். ஸ்டெப் 2. 5 ஆம்ப் மூவிங் காயில் ஆம்மீட்டர் SMPS அவுட்புட்டில் 100 ஓம் பை 2 ஆம்ப் ரியோஸ்டாட் உடன் சீரியல் சரியான போலாரிட்டியுடன் சர்க்கியூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கவும். ஸ்டெப் 3. காட்டப்பட்டுள்ளபடி சரியான போலாரிட்டியுடன் சர்க்கியூட்டுக்கு இணையாக 20 வோல்ட் மூவிங் காயில் வால்ட் மீட்டரை இணைக்கவும். ஸ்டெப் 4. 240 வோல்ட் AC பவர் சப்ளையை SMPS யூனிட்டுடன் இன்புட் சைட்டுடன் பக்கத்துடன் இணைக்கவும். ஸ்டெப் 5. சர்க்கியூட்டை இயக்கவும். ஸ்டெப் 6. ரியோஸ்டாட்டில் ரெசிஸ்டன்ஸை மதிப்பை குறைப்பதன் மூலம் கரண்ட் 200 மில்லியம்ப் ஸ்டெப்பில் அதிகரிக்கிறது. அதனுடன் தொடர்புடைய வோல்டேஜ் குறியீட்டு அட்டவணையில் ரீடிங்கை அட்டவணைப்படுத்தவும். ஸ்டெப் 7. லோடால் வோல்டேஜ் மாறப்படும் போது வரைபடத்தில் உள்ளதைப் போல மதிப்பிடப்பட்ட வோல்டேஜில் SMPS இன் அவுட்புட் மாறாமல் இருப்பதை கவனிக்கவும். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்பதை நாம் விவாதித்தோம். 1. ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் மற்றும் ஐசோலேஷன் மெத்தடை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட்டட் காம்போனன்ட்களில் உள்ள தவறை அடையாளம் காணுதல். 2. ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட காம்போனன்ட்களை அடையாளம் காணுதல். 3. லோடு டெஸ்ட் செய்வதற்கான சர்க்யூட் SMPS இன் இணைப்பு. பார்த்ததற்கு நன்றி.